வணக்கம், நான் உங்கள் Yeshwanth Kumar. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஹக்கா நூடுல்ஸ். இந்த ரெசிபியை நான் TLK பிரவீன், சித்திரகலா மேஜிக்ஸ் வித் தமிழ், படி 786, தருண்யா எஸ், ரூபா ஜெயச்சந்திரன் இவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஹக்கா அப்படின்றது ஒரு லாங்குவேஜ். இது நார்த்தன் சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுவாங்க. அவங்க இந்தியாவில் உள்ள கல்கட்டா மற்றும் சென்னைக்கு மைக்ரேட் ஆகி வரும்போது அவங்க இங்கே செய்த நூடுல்ஸை தான் நம்ம ஹக்கா நூடுல்ஸ்னு சொல்ல ஆரம்பித்தோம். இந்த ஹக்கா நூடுல்ஸ் சைனீஸ் ஸ்டைலில் இந்தியன் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது இண்டோ சைனீஸ் குவிசினை சேர்ந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஹக்கா நூடுல்ஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இதில் 2 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய், கூடவே 100 கிராம் அளவு நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த நூடுல்ஸை கரெக்டாக 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஒரு கால் அதை விட அதிகமாக குக் பண்ணிங்கன்னா இது ஓவர் குக் ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதோடைய பதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதை தண்ணி இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஹக்கா நூடுல்ஸ்க்கு தேவையான நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுப்போம். இப்போ ஒரு ஓக்கில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் பல்ப்ஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே நீல வாக்கில் நறுக்கிய கேரட் ஒரு 30 கிராம் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா சாத்தை பண்ணிக்கோங்க. சாத்தை பண்ணதன் பிறகு நீல வாக்கில் நறுக்கிய குடைமிளகாய் ஒரு 30 கிராம் சேர்த்துக்கிறேன். கூடவே நீல வாக்கில் நறுக்கிய முட்டைகோஸ் ஒரு 50 கிராம் சேர்த்து இதை ஒரு 30 நொடிக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், கூடவே தேவையான அளவு உப்பு மற்றும் ஒரு 2 சிட்டிகைக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாத்தை பண்ணிக்கலாம். சாத்தை பண்ணதன் பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவும் நூடுல்ஸும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் நல்லா டாஸ் பண்ணிவிட்டேன். இது மேலே நல்லா பொடியாக நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.